हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்ன முழிச்சிட்டு இருக்கீங்க? எப்பவும் போல இப்பவும் டென்ஷன் தானா? டென்ஷனா? நோ நோ நோ, டென்ஷனா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்படி ஒரு ஸ்மூத் அண்ட் சைலண்ட் கேரக்டர்னா. அப்படியா? உங்களுக்கு இந்த 450 மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னங்க நீங்க, நமக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு இந்த வேண்டாதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க? எனக்கு அது வேண்டாத விஷயம் இல்லைங்க. உங்களை எனக்கு வேண்டப்பட்டவரை ஆக்குனதே அந்த 450 தானே. பரவாயில்லையே, என்ன மாதிரியே நீங்களும் ரொம்ப கியூட்டா கிரேசியா பேசுறீங்க. என்னது? ஏங்க வீட்டுக்குள்ள வாங்க, வெளியவே நின்னு பேசலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க உள்ள கூப்பிட்டதானே நான் வர முடியும். ஓ வாங்க 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 வாங்க. இருங்க இருங்க. என்ன முதல் முறையா வீட்டுக்கு வரீங்க, வலது கால எடுத்து வச்சு வாங்க. ஹலோ பாஸ், இதுக்கு முன்னாடி நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் அப்ப வந்தது வேற, இப்ப வரது வேறல்ல. நீங்க என் வைஃப் ஆக போறீங்கன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் முத தடவை இப்பதானே வரீங்க. அதனால உங்க அழகான வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. வாங்க 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 வாங்க. இப்பதான் போன்ல பேசுனீங்க, நேர்ல வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆமா, வீட்ல யாரும் இல்லையா? நல்ல வேலையா யாரும் இல்ல. என்னது? ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, இப்ப ஏதோ நல்ல வேலைன்னு சொன்னீங்களே. அதுவா, நீங்க நல்ல வேலையில வந்திருக்கீங்க. இப்ப பார்த்து வீட்ல யாருமே இல்லையேன்னு சொல்ல வந்தேன். நல்லாவே சமாளிக்கிறீங்க. இந்தாங்க. ஏங்க, நான் கொடுத்த பொக்கே எனக்கே திருப்பி கொடுக்குறீங்க? ஹலோ, இது வேற பொக்கேங்க. இப்பதான் வர வழியில புதுசா வாங்கிட்டு வந்தேன். ஓ, எதுக்குங்க இதெல்லாம்? முதல்ல உங்களை பார்க்க உங்க வீட்டுக்கு வரேன். வெறும் கையை வீசிட்டு எப்படி வர முடியும்? அது மட்டும் இல்லாம நான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ண சம்மதிச்சிட்டீங்கல்ல, அதுக்கும் சேர்த்துதான் இந்த பொக்கே. வாங்கிக்கோங்க. என்னாச்சு? பொக்கேவையும் என்னையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க அழகா இல்ல இந்த பொக்கேக்குள்ள இருக்கிற பூ அழகான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா இல்லையா? பூ அழகா இருக்கு. அப்போ நான் அழகா இல்லையா? அழகா இல்லங்க, பேர் அழகா இருக்கீங்க. ஐயோ, இப்படி சிரிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹலோ, நான் சிரிச்சா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? எனக்கு கஷ்டமா இல்ல, இந்த பூவுக்கெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு. பாருங்க, உங்களை மாதிரி அழகா சிரிக்க முடியலன்னு சொல்லி பூவெல்லாம் எப்படி வாடி போச்சுன்னு பாருங்க. போதும், அதுக்குன்னு ரொம்ப ஓட்டக்கூடாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கல்யாணத்தை நீங்க சிறப்பா நடத்தினா நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுப்பேன். என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்? அதான் சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் அது என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்லங்க, எனக்கு ஆர்வம் தாங்க முடியல, ஒரு சின்ன க்ளூவாவது கொடுத்தா. க்ளூ எல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த லிஸ்ட் பிடிங்க. என்னது, க்ளூவா கேட்டதோ பேப்பர் கொடுக்குறீங்க? இது என்ன லிஸ்ட்? என் ஆசை என்னென்னு எழுதி லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இருங்க இருங்க, இப்ப பிரிக்காதீங்க, நான் போனதுக்கு அப்புறம் பிரிச்சு பாருங்க. ஓகே, வரட்டுமா? ஐயோ, இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள போறேன்றீங்க. ஒண்ணுமே சாப்பிடலையே. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்பவுமே இங்கதானே இருக்க போறேன். நான் வரேன். பாய் பாய் பாய். ஐயோ, ஏதோ சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு சொல்லிருக்கா, என்னன்னு பாப்போம். ஆஹா, ஆத்தாடி, என்னது? ஆதிரியோட லிஸ்ட பார்த்தா எனக்கு 7 ஜென்மத்துக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஆதிர கொடுத்த லிஸ்ட் படி கல்யாணத்தை நடத்த முடியாது. முடியாது முடியாது முடியாது, என்னால முடியவே முடியாது, என்னால முடியாது.
என்னால முடியாதுன்றல. பிரபு என்னால முடியாது பிரபு என்னாச்சு? முடியாது முடியாது பெரியண்ணே, டேய் முடியவே முடியாது என்னால. ஐயோ என்ன லிஸ்ட் இவ்வளவு பெருசா இருக்கு. டேய், என்னால பிரபு முடியாது. கண்ணா. அண்ணே என்னண்ணே? அண்ணே உனக்கு என்ன ஆச்சுண்ணே? ஆஹா என்ன பிரபு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டா முடிக்காம என்ன பண்றது? பிரபு கண்ணா, இந்த வசனத்தை எல்லாம் நான் பராசக்தி படத்திலேயே கேட்டுட்டேன். ஆமா பிரபு, லிஸ்ட் பெருசா இருக்கு. நீயே நாங்க எந்த லிஸ்டையும் உங்ககிட்ட கொடுக்கலையே. ஐயோ ஆதர கனவுல வந்து பெருசா ஒரு லிஸ்ட கொடுத்தான்னு சொன்னா மொத்த குடும்பமும் நம்மள கழுவி ஊத்தி காமெடி பண்ணிடுவாங்க. எதையாவது மாத்தி சொல்லி எஸ்கேப் ஆயிடுறா பிரபு. என்ன பிரபு கண்ணா, நீ ஏதாவது சொன்னாதானே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அது ஒண்ணு இல்ல பாட்டி, என் கல்யாணத்துக்கு பட்ஜெட் போட்டுட்டு இருந்தானா அது ரொம்ப பெருசா இருந்துச்சா, அந்த கவலையிலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டேனா, அதுல கனவுலயும் பட்ஜெட் வந்து பயமுறுத்துச்சா, அதான் கத்திட்டேன். அதான் சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமா குறுகுறுன்னு என் மூஞ்சிய பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போங்க போய் வேலை பாருங்க. ஆஹா, சரி வாங்க 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 போங்க. என்னது, ஏன் இந்த மாதிரி கனவு வந்துச்சு? இதுக்கு என்ன அர்த்தம்? நிச்சயதார்த்தத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? ஆதரகிட்ட நம்ம பட்ஜெட்டை பத்தி பேசி ஒரு முடிவெடுக்கணும். இல்லனா தேவையில்லாம ஒரு குழப்பம் வரும். நாம நிலத்தை இழக்காம இருக்கணும்னா இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த விடாம தடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்றது? என்ன பாத்தியா? ஏதாவது ஐடியா பண்ணி ஆகணுமே. என்ன பண்றது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. மனோகரே, வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நீ தீவிரமா ஏதோ சதி ஆலோசனையில ஈடுபட்டு இருந்தில்ல, அப்பயே வந்துட்டோம். ஏங்க, நான் எதுக்கு சதி ஆலோசனை பண்றேன்? என்னை எப்படா ஏதாவது குத்த சொல்லானே வேலையா வச்சிருப்பீங்களா? அது சரி, அப்ப எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருந்த? நான் என்னங்க யோசனை பண்ண போறேன்? எல்லா ஆதிர கல்யாணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா நடத்தணுங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது.